இதை மக்கள் சந்திச்சதுனால தானே ஓலா பக்கமே அவங்க திரும்புறாங்க, ஊபர் பக்கமே அவங்க திரும்புறாங்க. அதே ஒரு தவறான கருத்து நீங்க எப்படி சொல்லுங்க? எந்த ஆட்டோ ஓட்டுநரையா சொல்லுங்க, நாங்க அப் அண்ட் டவுன் கேட்கலன்னு சொல்லுங்க. இப்ப நாங்க இங்க இருந்து ஒரு இடம் போறோம், ஓலால அது 100 ரூபாய் தான்னா சாதாரணமா நீங்க போய் கேட்கறவங்க அந்த 100 ரூபாய் கேட்கறாங்களான்னு கேளுங்க. நீங்க கேட்டுட்டு பேசுங்க. நீங்க அரசாங்கத்தை மட்டுமே வச்சு பேசுறீங்க. அரசாங்கம் ஆட்டோ ஓட்டுநர்களை மட்டும் பாக்குறது அரசாங்கம் இல்லைங்க, மக்களையும் சேர்த்து தானே அது பார்த்தாகணும். இதே அரசாங்கம் தானே இன்னைக்கு பெண்களுக்கு பிங்க் கலர் ஆட்டோவை கொடுத்துருக்கு. நீங்க சொல்ற இந்த பிரச்சனை ஏங்க ஓட்டாமையா இருக்காங்க, நாங்க கண்ணார பார்த்து தானே இருக்கோம். இப்ப இந்த பிரச்சனை இருந்தா எப்படி லேடிஸ் அதுல அந்த விஷயத்த கையில எடுப்பாங்க? இந்த ஓலா ஊபர்ல அப்ப இவ்வளவு பேசுறவங்க ஏன் ஓலா ஊபர் பக்கம் போனாங்க? இதே ஆட்டோக்காரங்க முக்காவாசி பேர் ஓலா ஊபர்ல இருக்காங்களே இன்னைக்கு. ஆனா அந்த ஓலா ஊபர் ஓட்டுறவங்களே இன்னைக்கு வேற பேசுறாங்க. என்னன்னா இப்ப கொடுக்குற அமௌண்ட் எங்களுக்கு பத்தல, எக்ஸ்ட்ரா 10 ரூபா 20 ரூபா சேர்த்து கொடுங்க, இதை கேட்கதான் செய்யறாங்க. இதை கொடுத்துட்டும் மக்கள் போறாங்க. அதுவும் இப்ப நடக்குது, நடக்காமலாம் இல்லை. ஆனா அநியாயத்துக்கு இதுல வாங்குறத விட சாதாரணமா சும்மா இருக்கிறவங்க, இதுல சேராத ஆட்டோங்க ஓட்டுநர்கிட்ட போய் கேட்கும் போது இதுல வாங்குறத விட 2 மடங்கா இவங்க கேட்கறதுனால தான் ஜனங்க இவங்களை நோக்கி போறத நிப்பாட்டுறாங்க. இதுக்கு அரசாங்கம் காரணம்னு நீங்க சொல்லக்கூடாது, தன்னை அவங்க திருத்திக்கணும். அப் அண்ட் டவுனை சேர்த்து வாங்குறேன்னா நான் போறதுக்கு மட்டும்தாங்க என் காசு தர முடியும். அதனாலதான் ஆட்டோ ஓட்டுநர்கள் பாதி பேர் ஓலா ஊபரை நோக்கி போனாங்கன்னா அங்கிருந்து அவனுக்கு அடுத்த சவாரி கிடைக்குது. இந்த நிலைமை யாரை கொண்டு வந்தது? அரசாங்கம் எடுத்துட்டு உங்க கையில கொடுக்கல இந்த நிலைமைய. இந்த நிலைமையை உங்களுக்கு நீங்களே கொண்டு வந்து இன்னைக்கு அரசாங்கம் சரியில்லை, அரசாங்கம் பண்ணலன்னு பேசக்கூடாதுல்ல. இந்த பிரச்சனை வரது காரணம் அவங்களே தான், அதை அவங்க சரி பண்ணணும். அவங்க சொல்றேன், கேள்வி எனக்கு புரியுது, நான் சொல்றேன். அவங்க சரியில்லாம அவங்கள சேர்ந்தவங்களே போயிட்டு அதே பாதி ஆட்டோ ஓட்டுநர் தானே ஓலா ஊபர்ல இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் சரியா சேர்த்துதான் இப்ப பந்து அவங்களுக்கு அது ஆமாங்க. அவங்களுக்கு இங்க இந்த மாதிரி டபுள் மடங்கா கேட்கும் போது 2 மடங்கா கேட்கும் போது மக்கள் ஏற மாட்டேன்றாங்க. அதான் நான் கேட்கிறேன். சொல்றீங்கல்ல ஒரு இடத்துல 100 ரூபா போக வேண்டிய இடம் 200 ரூபா கேட்கறாரு, 250 ரூபா கேட்கறாரு அப்படின்னு. 100 ரூபா போக வேண்டிய இடம்னு நீங்க எப்படி தீர்மானிக்கிறீங்க? ஓலால போகும்போது 100 ரூபாய் தானே வாங்குறாங்க. அது 2013 போடுற கணக்குன்னு சொல்றேன் நான் தான் சொல்றேன். இன்னைக்கு அந்த காசு வாங்குறாங்க இல்லையா? மக்களை பொறுத்த வரைக்கும் எங்க ஒரு 10 ரூபா கம்மியா இருக்கோ அங்கதான் போவாங்க. ஆமாங்க, மக்களோட நிலைமை அப்படிதானங்க இருக்கு. மக்கள் அப்படிதான் நினைப்பாங்க. ஆனா இந்த பந்துக்கான காரணம் 2013 உள்ள அந்த மீட்டர்ல தான் இன்னைக்கு ஓலா ஊபர் ஓடிட்டு இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், ஓலா ஊபர் பக்கம் போறாங்கன்னு சொல்றாங்கல்ல, ஏன் அரசாங்கம் ஒரு செயலியை உருவாக்கினா என்ன? அவன் 50 ரூபா கமிஷன் எடுக்கிறானே, நீ ஒரு 20 ரூபாய் எடுத்துக்க. அரசாங்கம் ஒரு செயலியை உருவாக்கலாம்ல, ஒரு ஆப் உருவாக்கலாம்ல.